ஹாய் ஆல், குட் மார்னிங் டு ஆல். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜாஸ்மின் பட் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஷ்யூ பாக்கெட்டு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு ஹை கிளாஸ் அக்ரிலிக் வார்னிஷ்னு சொல்லி நேம் போட்டிருக்காங்க, இது ஒன்று. அடுத்து டூத் பிக்கு, அடுத்து வந்துட்டு லெமன் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு சிசரு, அடுத்து க்ரீப் டேப்பு, ஃப்ளோரல் டேப்புன்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில், இது க்ரீப் டேப்பு. பட்டு மேக் பண்ணுறதுக்கான அந்த ஷேப்க்கான காயின் வந்துட்டு 2 ரூபாவும் 1 ரூபா காயினும். இது வந்துட்டு நான் காயின் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சைஸ் மெஷர்மெண்ட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1 ரூபா காயினோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்களா, 1 ரூபா காயினோட மெஷர்மெண்ட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 ரூபா காயினோட மெஷர்மெண்ட்டு. இது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா காயினை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட் மேக் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு மீடியம் பட்டு, இது வந்துட்டு ஜம்போ பட்டு, பிக் பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாஸ்மின் பட் மேக் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தர்மாக்கோல் அட்டை, நம்ம மேக் பண்ணுற ஜாஸ்மினை வந்துட்டு இதில் ஸ்டிப் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். பேசிக் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம பட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஷீட்டு தான், இது வந்துட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இந்த ஷேப்பில் வந்துட்டு மடிச்சிருந்தாங்களோ நீங்கள் அதே ஷேப்பில் அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு 4 பார்ட் இருக்கும். 1 2 3 4 லேயர் இருக்குங்களா. இப்போ இதை வந்துட்டு இப்படி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி மடிச்சுட்டு அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். மடித்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 ரூபா இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மீடியம் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஜம்போ பட்டும் ஸ்மால் பட்டும் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 ரூபா காயினை வந்துட்டு வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்குங்களா இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா, இது நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறதுனால தனித்தனியாக எடுக்கணும். ஒவ்வொரு பேப்பராக எடுத்து நம்ம வெளியில் பட்டுக்கு வெளியில் வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோன்ற நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்படி மடிப்பு மடிப்பாக வச்சு ஃபைனலாக இப்படி ஒரு மடிப்பு வச்சு இப்படி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு தனித்தனி பீஸாக கிடச்சிரும். தெரியுதுங்களா? இதுக்காக தான் நம்ம இடையில அந்த மடிப்பு இருக்கிற இடத்துலலாம் கட் பண்ணது இதுக்காக தான். இப்படி தனித்தனியாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மடிப்பு வந்துட்டு கட் பண்ணோம். இப்போது பட்டு வந்துட்டு எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் பேப்பரை வந்து எடுத்து இப்படி சென்டரில் வச்சு இப்படி உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை 2 சைட்லேயும் இப்படி கீழமாக மடித்து விடணும். நல்லா நீட்டாக மடித்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். மடிச்சுட்டு இப்போது இந்த பீஸாக கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சிங்கிள் ஷீட்டை எடுத்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி சென்டரில் வச்சு நேராக வச்சிடக்கூடாது, இப்படி கிராஸாக தான் வைக்கணும். ஷீட்டை வந்துட்டு இப்படி கிராஸாக வச்சு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து இதையும் இப்படி கீழமாக மடித்து விட்டோம்னா நமக்கு அந்த பட்டோட ஷேப் வந்துட்டு கிடச்சிரும். நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் இப்படி மடித்து இப்படி அடியில் லைட்டாக ஒரு திருகி விட்டுக்கோங்க. பட்டு ஷேப் வந்துருச்சுங்களா? இப்போது இந்த ஒயிட் த்ரெட் இருக்குங்கள்ல, இதை வந்துட்டு இந்த மொட்டோட அடிப்பகுதியில் இப்படி 2 சுற்றி பூ கட்டுற மாதிரி, பூ கட்டுறப்போ நாட் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு 2 நாட் போட்டிங்கன்னா அவ்வளோதான், டைட் ஆயிரும். எக்ஸஸ் ஆனால் நுழுக்குண்டை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பட்டுக்கு வந்துட்டு ஸ்டெம் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஒயிட் கலர் க்ரீப் டேப் இருக்குங்கள்ல, இதை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டெம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இது எதுக்காகனா, இது நம்ம இப்படி இழுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் மெழுகு மாதிரி நமக்கு இழுத்து கொடுக்கும். அப்படின்றப்போ நமக்கு ஸ்டெம்மும் வந்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்துட்டு என்கிட்ட மெயினாக கேட்குறது எல்லாருமே பெயிண்ட் தான் கேட்குறீங்க. அது எப்படி எடுக்கணும்னா, இந்த லெமன் எல்லோவும் இந்த க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. வேறு எந்த கலரும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலை. நிஜமாகவே நான் அந்த கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது
ப்ரஷ் வச்சுருந்தேன், காணோம். ஸோ எல்லோ கலர் வந்துட்டு லெமன் எல்லோ. இது லெமன் எல்லோ வந்துட்டு 2 ட்ராப் விடுறீங்க அப்படின்னா, க்ரீன் வந்துட்டு லைட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு ஆட் ஆகும். கரெக்டான கலர் வந்துட்டு இப்படி தான் வரும். உங்களுக்கு கரெக்டான கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நீங்கள் தொட்டு தொட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலரில் தான் உங்களுக்கு கிடைக்கும், க்ரீன் கலர். இப்போது இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வந்துருச்சுங்களா கலரு? நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ணி பட் வந்துட்டு மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தர்மாக்கோல் ஷீட்டு எடுத்து அதில் நம்ம வந்துட்டு இப்படி குத்தி வச்சுக்கலாம். இப்போது ஸ்மால் பட் மேக் பண்ணுறது பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்படி அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். நமக்கு இதில் வந்துட்டு 8 பார்ட் வந்துட்டு கிடைக்கும். 1 2 3 4, அதே மாதிரி இந்த சைடு 4 4 4 8. இப்போது இந்த 1 ரூபி காயினை வச்சு கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைஸில் தான் கிடைக்கும். ரொம்ப வந்துட்டு மெலிசாக தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்மால் பட்டுன்றனால நமக்கு சின்னதாக தான் கிடைக்கும். பேப்பர் கம்மியாக தான் வச்சு மடிச்சிருக்கோம், அதனால் சின்னதாக தான் கிடைக்கும்.
இப்போ நமக்கு வந்துட்டு 5 பீஸ் கிடச்சிருக்கு. மீடியம் பட் மேக் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஒரு டூத் பிக் எடுத்து இப்படி உள்ள ஃபோல்ட் பண்ணி அதே ப்ரொசீஜர் தான். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சிங்கிள் ஷீட் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஷேப் கட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு டிஃப்ரென்ஸ். மீதி எல்லா மேக் பண்ணுற எல்லா ப்ரொசீஜருமே ஒரே ப்ரொசீஜர் தான். இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி கீழமா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பட்டு கிடச்சிரும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது மீடியம், இது ஸ்மால் பட்டு. இப்போது அதே த்ரெட்டை எடுத்து 2 சுற்றிட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான். டேப்பு, ஃப்ளோரல் டேப் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது முள்ள மொட்டு மாடல் இருக்கனால நமக்கு ஸ்டெம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் இது இழுத்து விட்டுட்டு சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெம்மு வந்துட்டு நல்லா கரெக்டான ஷேப்பில் ஸ்லிம்மாக வரும். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ஸ்மால் பட்டு. அடுத்தது ஜம்போ பட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்னா 2 ரூபி காயினை விட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம மறுபடியும் 1/2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ரவுண்ட் ஷேப்பில்.